குட். சரி வப்போ. மூசா, என்னால நம்பவே முடியலப்பா. ஸ்ரேயா செஸ் விளையாட கத்துக்கிட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம 2 பேருமே வின் பண்ற அளவுக்கு நல்லா யோசிச்சு மூவ் பண்றாப்பா. அங்கிள், மூளைக்கு வேலை கொடுக்கிற விளையாட்டுல செஸ் தான் முதல் இடத்துல இருக்கு. அதுவும் வாய் பேச முடியாதவங்களுக்கு கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. எதையும் கூடிய சீக்கிரமா கத்துப்பாங்க. இத பாருங்க, இப்போ ராணி இங்கே வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? இல்ல பாஸ், உங்களை பார்த்தா வயலுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறவ மாதிரி இருக்கு. இல்ல, எவ்வளவு ரிஸ்கான இடத்துக்கு வந்து என்ன மாதிரி காரியம் பண்ண போறோம்? நான்சென்ஸ் மாதிரி பேசுறே நீ. சாரி பாஸ். வா உள்ள போலாம். பாஸ் ஒரு நிமிஷம். ஐயோ, நானே வாழ்க்கையில அடி மேல அடி வாங்கி நொந்து போயிருக்கிறேன். இப்பதான் வாழ்க்கையில ஜெயிப்போன்ற சந்தோஷம் சின்னதா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. நீ வேற அபசகுணமா பேசி காரியத்தை கெட்டுறாத. இங்க பாரு, அந்த பூதங்க இப்ப தூங்கிட்டு இருக்குமோ இல்ல முடிச்சிட்டு இருக்குமோன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா அதுங்களை எனக்கு இதுல அடைச்சிட்டு போறோம். நீ என்ன பண்ணு, நான் கையை ஆட்டும் போது மந்திரத்தை படி, நிறுத்த சொல்லும் போது மந்திரத்தை நிறுத்திடு. சொதப்பாம இதை மட்டும் கரெக்டா பண்ணிடு லில்லி. பூதங்களை இதுல அடைச்சிட்டு போயிடலாம். எஸ் பாஸ். வா. கேர்ஃபுல். சீக்கிரம் சீக்கிரம். படி. நீயாய் வந்து சிக்கிடு அஸ்கு. ஐயோ, காரியத்தை கெடுக்க பாத்தியா? இப்ப அவன் உன்னை மந்திரத்தை படிக்க சொன்னான். வந்ததுல இருந்து ஏன் பாஸ் டென்ஷன் ஆக்குறீங்க? நீங்க தானே படின்னு சொன்னீங்க. ஐயோ, மாடிப்படி ஏறிவான் சைகை பண்ணத மந்திரத்தை படின்னு புரிஞ்சுன்னு சொதப்பிரியா? வந்துட்டு இருக்கல வான்னு சொன்னா படிக்காம என்ன பண்ணுவா? பாருங்க பாஸ், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இத புடிங்க, நான் போறேன். லில்லி லில்லி, காலை வாரி விடாது லில்லி. நீ மந்திரத்தை படிக்கலாம், அப்புறம் பூதத்தை பிடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு தொண்டகிரியே பேசுறீங்க? சரி, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, ரொம்ப சாரி. காம்ப்ரமைஸ் ஆயிடலாம், வா போலாம். போங்க பாஸ். இந்த பூதம் எங்கேயே படுத்து கொரட்டை விட்டுன்னு இருக்குது. நம்ம மேலே போய் மந்திரத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டோமே. மந்திரத்தை எங்கேயே படி. நீயாய் வந்து சிக்கிடு அஸ்கு புஸ்கு ஆகாகா. இல்ல, இப்ப எதுக்கு மந்திரத்தை நிறுத்துற? கொட்டாவி பாஸ். ஐயோ, கொட்டாய் விட்டா கெட்ட ஆவி பிடிச்சதும் மந்திரத்தை விடாம முதல்ல படி. நீயாய் வந்து சிக்கிடு அஸ்கு புஸ்கு ஆகாகாகா. எதிரில் தோன்றிடு பூத வேதாள பிசாசே வசிய 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 வா வா வா. சக்சஸ். பாஸ், எங்க சொதப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். நல்ல வேளை சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட் இல்ல, ஹூ இஸ் நெக்ஸ்ட். வாங்க மேல போலாம். ஓகே. தூங்கிட்டு இருக்கு.
புஸ்கு ஆகா காகா எதிரில் தோன்றிடு பூத வேதாள பிசாசே வசிய 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 வா வா வா. சக்சஸ். நீயாய் வந்து சிக்கிடு அஸ்கு புஸ்கு ஆகா காகா எதிரில் தோன்றிடு பூத வேதாள பிசாசே வசிய 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 வா 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 வா. சக்சஸ். ஓகே. ஒரு தடவையும் சொல்லணுமா? அந்த இடத்த படி. நீயாய் வந்து சிக்கிடு அஸ்கு புஸ்கு ஆகா காகா எதிரில் தோன்றிடு பூத வேதாள பிசாசே வசிய 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 வா வா வா. வெற்றி வெற்றி லில்லி, இது நம்ம கிடைச்சிருக்கிற மாபெரும் வெற்றி. அதெல்லாம் ஓகே பாஸ். வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா அந்த மூசாவை காணமே. அந்த லூசு பூத்து எங்க போயிடும்? இன்னைக்கு தப்பிச்சிடுச்சு, இன்னொரு நாள் நம்ம கிட்ட மாட்ட தான் செய்யும். நீ வா போலாம். மூசா, என்னங்க? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. நீ செஞ்சிருக்கிற அந்த பெரிய உதவிக்கு வேற நன்றிங்கிற 3 எழுத்து ஈடாகாது. நீ மட்டும் என்னை விட வயசுல பெரியவனா இருந்திருந்தா உன் காலிலேயே விழுந்திருப்பேன். என்ன அங்கிள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் செஞ்சல. இல்லப்பா, நீ இப்படி பேசுறது உன்னோட பெருந்தன்மையை காட்டுது. ஆனா ஸ்ரேயா மாதிரி ஒரு தாய் இல்லாத பொண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு தான் உன்னோட அருமை புரியும். என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க அங்கிள். நான் இப்ப செய்யறதுலயும் கொஞ்சம் சுயநலம் இருக்கு அங்கிள். கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு உதவாம இருக்க முடியாது. இது என்னோட குணம் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். அதுல கிடைக்கிற திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே தனி. ஸ்ரேயா மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைக்கு உதவ முடிஞ்சத நான் பெருமையா நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். வயசுல தான்ப்பா நீ சின்ன பையன், மத்த எல்லா வகையிலையும் உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன்பா. என் பொண்ணு சின்ன குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 4 நாளா அவ சந்தோஷமா இருந்த மாதிரி வேற எப்பவுமே இருந்ததில்ல. அவளோட வேதனைகளுக்கு நானும் ஒரு காரணம். நீ வந்த அவளுக்கு ஒரு புது உலகத்தை காட்டின. எனக்கு கண்கண்ட தெய்வம்னா அது நீதான் மூசா.
நீங்க எவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்படுறது ஏன்னு எனக்கு புரியுது அங்கிள். வசதி இருந்தும் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துருச்சேங்கிற வேதனை உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. என்னோட சின்ன வேண்டுகோள் என்னன்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஸ்ரேயாவுக்காக டைம் ஒதுக்கி அவளை டூருக்கு கூட்டிட்டு போங்க. அது போதும் அங்கிள். இனிமே தவறாம பண்ணிடுறேன் மூசா. மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். என்ன லிலி, வீட்டுல கொஞ்சம் உட்கார இடம் கொடுத்தா வீட்டே எழுதி கேக்குற என்னது? பாஸ், நீளமான கஷ்டமான மந்திரத்தை மூச்சு விடாம தப்பு இல்லாம சொன்னது நான் மட்டும் கொஞ்சம் மாத்தி தப்பா சொல்லியிருந்தேன்னு வைங்க, என்ன நடந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. டோட்டல் ஐடியா இருந்து நீ சொன்ன மந்திரத்தை ஒரு டேப் ரெக்கார்ட்ல போட்டிருந்தா கூட அதுவும் அச்சர சுத்தமா ஒரு தப்பு இல்லாம சொல்லியிருக்கோம். அதுக்காக எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு பணம் கறக்கலான்னு பாக்குறியா? அப்புறம் எதுக்கு பாஸ் அந்த பாழடைஞ்ச பங்களாவுக்கும் மூசா வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனீங்க? எனக்கு தனியா போக பயமா இருந்தது, துணை கொண்டு கூட்டு போனேன். அதுவும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நடமாடும் டேப் ரெக்கார்டர். இரு உன் சந்தோஷத்துக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு. ரொம்ப அதிகமா பேசிட்டோமோ, ஒருவேளை வேலையை விட்டு போயிடுவாளோ? பாஸ் போட்டும் பாஸ், எல்லா பெருமையும் உங்களையே வந்து சேரட்டும். அதுக்காக ஓவரா குதிக்காதீங்க, குடல் சுலுக்கிக்க போகுது. உங்க அசிஸ்டன்ட்ங்கிற முறையில ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? உங்களுக்கு ஆபத்து இன்னும் நீங்களே பாஸ். என்ன ரீல் விடுற? ரீல் இல்ல பாஸ், ரியல். முக்கியமான பூதம் மூசா இன்னும் வெளியில தான் இருக்கான், அத மறந்துடாதீங்க. எனக்கு தான் தெரியும். நாம போன நேரம் அவன் வீட்ல இல்ல. வீட்டுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சா நேரா அவன் இங்கதான் வருவான். வந்தா உங்களை சும்மா விடுவானா? சிலிண்டரை என்ன பண்ண போறீங்க? 1/2 மணி நேரத்துல 100 அடி ஆழம் தொட்டிதான் புதைச்சு வைக்க முடியுமா? லில்லி, சின்சியர் அசிஸ்டண்டா எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணி என் சிண்ட பிச்சுக்க வைக்கலான்னு பாக்குறியா? இத பார், இதெல்லாம் நடக்காது. இதுக்கும் பிரில்லியண்டா நீ தான் ஒரு ஐடியா சொல்லணும், இல்லனா சிலிண்டரை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து. நவ ப்ரொஃபசர் எக்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயோ, நானாதான் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. நான் உருவாக்குன ஜீனி என்னையே ஏமாத்த ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. என்னோட மறதி அதுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. ஜீனி எப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சதோ அந்த சமயத்துல தான் இந்த லேடி ரோபோ வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அன்னைக்கு நான் கதவு கிட்ட நின்னது யாருன்னு கேட்டதுக்கு நான் எப்படி மாஸ்டர் 2 இடத்துல நிக்க முடியும்னு சாமர்த்தியமா சமாளிச்சத நான் தான் முட்டாள் மாதிரி ஜீனி சொன்னதையெல்லாம் நம்பிக்கிட்டு அசால்ட்டா இருந்துட்டேன். இந்த லேடி ரோபோ யாரோட வேலை? எப்படி யாரால நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடப்பட்டது? என் எதிரிகள் யாராவது தான் கொண்டு வந்து விட்டுருப்பாங்கன்னா ஏன் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல? ஒருவேளை எக்ஸ் தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பானோ? அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை கிடையாது. அப்படின்னா வேற யாரா இருக்கும்? வேற வழியே இல்லை. ஜீனியோட ரிமோட் எடுத்து அதை ஆஃப் பண்ணி விசாரிக்க வேண்டியதுதான். வர மாஸ்டர்.
மாஸ்டர். என்ன ஜீனி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் மாஸ்டர். அதை கொண்டு வரலான்னு தான் கிச்சனுக்கு போனேன். ஆனால் நீங்கள் வழக்கத்துக்கு மாறா ஆழ்ந்த யோசனையில் இருந்தீங்க. உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு தான் நான் உங்களை கூப்பிடல. என்ன மாஸ்டர், என்னையும் வாசலையும் மாறி மாறி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை ஜீனி, நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இல்யூஷன், அதான் மாயத் தோற்றம் தென்படுதான்னு பார்க்குறேன். நான் இல்லாதப்போ இங்கே வேற யாராவது வந்தாங்களா? யாரும் வர்றதில்ல மாஸ்டர். இப்போ ப்ரொஃபசர் எக்ஸ் கூட நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல. ஓஹோ, அப்படியா? நான் ஆழ்ந்த யோசனையில் இருந்ததுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க உனக்கு ஆசையா இருக்கா? நீங்க இஷ்டப்பட்டா சொல்லுங்க மாஸ்டர். ம்ஹும். இது சொல்றது இல்ல, பார்க்கறது. ஒரு புது படம் பார்த்தேன், நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். உனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்குமே, அதான் உன்னை கூப்பிட்டேன். அது திருட்டு விசிடியா மாஸ்டர்? சேச்சே, அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். இது திருட்டுத்தனமா எடுத்ததா இருந்தாலும் இது ஒரிஜினல். நீயும் பாரேன். இந்த இடம் எனக்கு பழக்கமான இடம்னு என் மெமரி சொல்லுது. இப்போ இது நீதான்னு உன் மெமரி சொல்லுமே.